சில நேரங்களில் சில செய்திகளை பார்க்கும்போது இப்படிலாம் கூட நடக்குமான்னு நம்மளையே யோசிக்க வைக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவை அடுத்த பிஷ்ராக் பகுதியில் வெஸ்டர்ன் டாய்லெட் திடீர்னு வெடிச்ச சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அந்த கழிவறையை பயன்படுத்தி கொண்டிருந்த அசுநகர் அப்படிங்கிற இளைஞருக்கு உடல் முழுக்க தீக்காயமும் ஏற்பட்டிருக்கு. அசோக் கழிவறையை உபயோகிச்ச அப்புறமா டாய்லெட்ல இருக்கிற ஃப்ளஷை அழுத்திருக்காரு. திடீர்னு வெஸ்டர்ன் டாய்லெட் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. தீப்பிடிச்சு எரிஞ்சது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்திலேயே அந்த டாய்லெட் வெடிச்சு துண்டு துண்டாவும் செதறியிருக்கு. இந்த சம்பவத்தில் இளைஞருடைய முகம், கை, கால் மற்றும் அவருடைய அந்தரங்க உறுப்புன்னு எல்லா இடங்கள்லையுமே தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. காயமடைந்த இளைஞர் இப்போ ஜிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றுட்டு வராரு. வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருந்த மீத்தேன் கேஸ் காரணமாக தான் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும் அப்படின்னு முதற்கட்ட தகவல் சொல்லப்படுது. கிரேட்டர் நொய்டா பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பு தோல்வி அடைஞ்சு விட்டதுனால தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த குழாய்களில் மீத்தேன் கேஸ் காரணமாக தான் இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுறதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நியூஸை பல பேர் கேட்கும் பொழுதே யோசிப்பாங்க, இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கமெண்ட்டுகளையும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்படியும் சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்களையும் விபத்துகளையும் நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை வெஸ்டர்ன் டாய்லெட் அதுல கழிவறையில மீத்தேன் வாயு வெளியேறதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது நல்லது. அதாவது கழிவுநீர் போறதுக்கான அந்த அமைப்பு இருக்கும் இல்லையா, அது சரியான காற்றோட்டத்தோட இருக்கா அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவதா, கழிப்பறை அடைக்கப்படுவதை நம்ம அடிக்கடி தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இப்ப கடைகள்ல அதுக்குன்னே சில கெமிக்கல் பவுடர் கூட விற்கிறாங்க. மாசத்துல நம்ம ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ இந்த பவுடரை போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கழிவுநீர் செல்லக்கூடிய பைப்புகள் சுத்தம் செய்யறதுனால கழிவறையில் இருக்கக்கூடிய அடைப்புகள் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் கசிவுகள் இருக்கான்னு 3 மாசத்துக்கு ஒரு முறை நம்ம பிளம்பரை வச்சு சரி பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கழிப்பறை அப்புறம் அது சுத்தி இருக்கக்கூடிய இடம் இது எல்லாமே சுத்தமா வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு கருத்தாவும் இருக்கு. கழிப்பறையில் மனித கழிவுகள் மற்றும் காகிதங்கள் இதை தவிர்த்த நம்ம வேற எதையுமே அங்கே போடக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பல தடவை சொன்னாலும் நம்மள பல பேர் அதை கேட்கறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கழிவறைகளில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை சரி செய்யலாம், அதை தடுக்கலாம் அப்படின்ற இன்னொரு கருத்தும் இருக்குது. தேவையில்லாத பொருட்களை கழிப்பறையில் போடுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கழிவறைக்குள்ளே போகிறீங்க, அங்கே ஒரு கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னா உடனடியாக அந்த கழிவறையை விட்டு வெளியேறது மிக மிக நல்லது. அந்த இடங்கள்லேயே சில சமயங்களில் சில பேர் இந்த கழிவறையில் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க. நம்ம அங்கே ஏற்கனவே கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு, அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு புகைப்பிடிக்கிறதுக்காக நம்ம தீயை வந்து பற்ற வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? திரும்பியும் அது வெடிச்சு சிதறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மீத்தேன் வாயுவால தீ விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த நிலையில நம்ம அடிக்கடி நம்மளோட கழிவறையில் இருக்கக்கூடிய இந்த ஷட் ஆஃப் வால்வ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதையும் அவ்வப்போது சரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் இப்ப பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல ஒன்னா இருக்கணும் சொல்றாங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.